DJI MAVIC Mini. அதாவது மேவிக்ல நிறைய இருக்கு. அதாவது மேவிக் 2, மேவிக் மினில கூட 2 இருக்கு, மேவிக் 3, மேவிக் 3 ப்ரோ, இப்படி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு, ஃபேண்டம். ஸோ நம்ம வந்துட்டு இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன், அதாவது மேவிக்கோட மினி, அந்த ட்ரோன் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க, இந்த ட்ரோன் இது வந்துட்டு ஒரு காம்போ பாக்ஸ். இந்த காம்போ பாக்ஸுக்குள்ளாடி இந்த ட்ரோன் ப்ளஸ் இதோட பேட்டரி, தென் அக்சசரிஸ், இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ வாங்க என்னென்ன திங்ஸ் உள்ளாடி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம மேவிக் மினியோட பாக்ஸ், அதாவது காம்போ பாக்ஸ் இந்த ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரோன் கிடைக்கும். ஸோ ட்ரோன் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 4 பிளேட்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு 4 விங்ஸ், அதை நம்ம உள்ளாடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு அந்த காம்போ பாக்ஸில் ஒரு கண்ட்ரோலர் வரும். கண்ட்ரோலரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது அதுக்கப்புறமா உங்களுக்கு 3 பேட்டரிஸ் வரும், ப்ளஸ் வந்துட்டு அதோட சார்ஜர் வரும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு கனெக்டிங் கேபிள்ஸ், அதாவது உங்களுக்கு USB-C, அதாவது USB, அண்ட் வந்து உங்களுக்கு லைட்னிங் சார்ஜ். ஸோ இது மாதிரியான கனெக்டிங் கேபிள்ஸ் அண்ட் சார்ஜிங் கேபிள்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு சார்ஜர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கான கனெக்டர் கேபிள்ஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த பாக்ஸில் கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கனெக்டிங், உங்களுக்கு வந்துட்டு பிளேட்ஸ், ப்ளஸ் வந்துட்டு அதோட யூசர் மேனுவல்ஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த பாக்ஸில் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ கண்ட்ரோலரை பற்றி பார்த்துடலாம். ஸோ கண்ட்ரோல் வந்து ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட் அதுலேயே வந்துட்டு ஸ்டிக்கரில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம ஆண்டனாஸை வந்து அலைன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா மொபைலோட ஹோல்டர் இருக்கும். ஸோ அந்த மொபைல் ஹோல்டர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மொபைல் வந்துட்டு செட் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த ஹோல்டர் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம சைடில் பார்த்தோம்னா அதுக்குள்ளாடி வந்துட்டு நம்ம கனெக்டிங் கேபிள், அதாவது நம்ம ஃபோனையும் கண்ட்ரோலரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான கொடுத்துருங்க கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து Type-C கைண்ட் ஆஃப் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்துட்டு அந்த கேபிள் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராக் கொடுத்துருப்பான். அந்த ட்ராக் வழியாக நீங்கள் வந்து அதை ஃபிட் பண்ணி உங்களோட மொபைல் ஹோல்டருக்குள்ளாடி நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மொபைல் ஹோல்டருக்குள்ளாடி அது ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு ஃபிட் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாய்ஸ்டிக்கு, நீங்கள் மற்ற DJI ட்ரோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் தனியாக கொடுத்துருப்பாங்க. தொலைஞ்சு போகக்கூடாது, இல்லைனா மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக கண்ட்ரோலர் கூடவே வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜாய்ஸ்டிக் வந்துட்டு எங்கேயுமே தொலைஞ்சு போயிடாது. நம்ம வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ட்ரோன் ஷார்ட்டேஜ் இல்லைன்னா அந்த ஃபுட்டேஜ்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதிலே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அது வந்துட்டு எங்கேயுமே வந்து நீங்கள் தொலைச்சிட மாட்டீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் பட்டன், அப்புறம் வந்து ஒரு டர்ன் ஆன் பவர் பட்டன் அண்ட் கேமரா பட்டன், ஒரு வீடியோ ரெக்கார்டர் பட்டன் வந்துட்டு உங்களுக்கு இந்த கண்ட்ரோலரில் இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்காது இது மினி, அதனால. அதுக்கப்புறமா உங்களுக்கு கிம்பில் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஸ்க்ரோலர் மாதிரி ஒர்க் ஆகும். நீங்கள் அதை வச்சுட்டு கிம்பில் வந்து ரொட்டேட் பண்ணி உங்களோட வீடியோவை ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட ட்ரோனில் இருக்கிற கேமராவை ரொட்டேட் பண்ணி நீங்கள் வீடியோ ஷூட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரோனை பார்த்துலாம். ட்ரோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டான ட்ரோன். அதாவது மேவிக்கில் இருக்கிறது ரொம்ப மினி லைட் வெயிட், அதாவது 250 கிராம்ஸ் தான் இருக்கும். இது வந்துட்டு இதில் வந்து 4 லெக் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு டாப்பில் இருக்க 2 லெக்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு பாட்டமில் இருக்க லெக்கை வந்து ரொட்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ரொம்பவே ஹார்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா மேபி உடஞ்சிட கூட சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டரி போடுறதுக்கான போர்ட் இருக்குது. அது கீழே வந்துட்டு USB சார்ஜ், நீங்கள் பேட்டரியை போட்டு ட்ரோனில் வச்சுமே சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக சார்ஜரில் போட்டும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கும். ஸோ மெமரி கார்டு போட்டால் மட்டும்தான் உங்களோட ட்ரோன் ஆக்டிவேட் பண்ண முடியும். அது கீழே வந்துட்டு ஒரு சின்ன லைட் இருக்கும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு க்ரீன் சிக்னல் கொடுக்கும். அப்போ தான் வந்துட்டு உங்களால் இந்த ட்ரோனை வந்து டேக் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து இது பேட்டரி போர்ட். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு பவர் பட்டன் கொடுத்துருப்பான். ஸோ இந்த பவர் பட்டன் வந்து ஒரு சிங்கிள் கிளிக், அப்புறம் வந்துட்டு ஒரு லாங் கிளிக் கொடுத்தீங்கன்னா டர்ன் ஆன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிம்பல் ப்ரொடெக்டர் இருக்குது. இந்த கிம்பல் வந்துட்டு நீங்கள் கிம்பல் ப்ரொடெக்டர் வந்து எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து ஃப்ளை பண்ணணும். ஏன்னா அது அப்போ தான் வந்துட்டு உங்களோட கிம்பல் வந்து ஃபுல் ஆக்ஷன் கிடைக்கும். அது போக உங்களுக்கு வந்து 2 சென்சார் இருக்கும். DJI MAVIC மினியில் வந்துட்டு என்ன விஷயம்னா உங்களுக்கு வந்து பாட்டமில் மட்டும்தான் 2 சென்சார்ஸ் கொடுத்துருமா, சைட் சென்சார்ஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு லேண்டிங் ஏரியா இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு பாட்டம்லேருந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்சஸ் வந்துட்டு வந்துச்சு, இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் ஆப்ஸ்டிகல்ஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து சென்ஸ் பண்ணும். உங்களுக்கு வந்து சைட்லேருந்து எந்த ஆப்ஸ்டிகல்ஸுமே சென்ஸ் பண்ணி ட்ரோன் வந்து நீங்கிக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ட்ரோனை ஃப்ளை பண்ணும்போது எப்போவுமே உங்களோட சரௌண்டிங்ஸை செக் பண்ணிவிட்டு அந்த சரௌண்டிங்ஸ் வந்து க்ளீனாக இருக்கா, உங்களோட சரௌண்டிங்ஸில் எந்த ஆப்ஸ்டிகல்ஸும் இல்லை. ஸோ இது அதனால் உங்களோட ட்ரோன் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் உங்களோட சரௌண்டிங் கிளியரன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரோனை ஃப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ சென்சார்ஸ் வந்து மற்ற ட்ரோன் மாதிரி நிறைய இல்லை.
செகண்டாக அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பேட்டரி இது வந்துட்டு ஒரு 2400 mAh பேட்டரி வந்துட்டு நம்ம கூடவே வரும் அந்த காம்போ பேக்கில் 3 பேட்டரிஸ் இது மாதிரி வரும். நீங்கள் வந்து எவ்ரி பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் 29 to 30 மினிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ஃப்ளைட் டைம் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு இந்த டிஜேயோட எந்த பேட்டரிஸுமே சப்போர்ட் இல்லை, ஈவன் ஃபேண்டம் கூட அதே தான் பண்ணுது. ஸோ இந்த பேட்டரிஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சென்சிட்டிவான ஒரு திங். லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த ட்ரோன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த பேட்டரிஸும் ரொம்ப லைட் வெயிட் தான். நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேட்டரியோட ட்ரோனோட பேக் கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேட்டரியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதில் வந்துட்டு ஒரு சின்ன லிவர் கொடுத்துருப்பாங்க, அந்த லிவரை நீங்கள் புஷ் பண்ணிட்டு அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட ட்ரோன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லாங் ப்ரெஸ் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ட்ரோன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரோனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்ட்ரோலரை ஸ்டார்ட் பண்ணணும். கண்ட்ரோலர் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் ட்ரோனை ஆன் பண்ணிட்டு நம்ம ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு ஆப் இருக்குது, அது வந்து நீங்கள் யூசர் மேனுவல் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ வந்து கண்ட்ரோலரை ஆன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர் ஆன் பண்ணிட்டு நம்ம ட்ரோனையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ட்ரோன் டேக் ஆஃப் ஆயிரும். அதாவது ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ட்ரோன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்துட்டு டேக் ஆஃப் பண்ணுறது இல்லைனா அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இல்லை, டிஜேயோட ட்ரோன்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஈஸி டு ஹேண்டில். அதாவது அதோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய பட்ஜெட் ட்ரோன்ஸ் வாங்கினாலுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அதை ஆப்ரேட் பண்ணிட முடியும். நம்ம வந்துட்டு இந்த ட்ரோன் மூலமாக எடுத்த சில ஃபுட்டேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறமா பார்ப்போம். இந்த ட்ரோனோட பர்ச்சேஸ் லிங்க் வேணும் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணிக்கோ, நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். இந்த ட்ரோனில் நம்ம வந்துட்டு 2.7K ரெசல்யூஷனில் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் அதாவது மினி 2SC, ஸோ இது மாதிரி நிறைய அடுத்தடுத்த ட்ரோன்ஸ் இருக்குது. அது எல்லாமே 4K ரெசல்யூஷன் ரெக்கார்ட் ஆகுது. பட் இதில் வந்துட்டு ஒன்லி வந்துட்டு நமக்கு வந்து 2.7K ரெசல்யூஷனில் தான் ரெக்கார்ட் ஆகும். பட் ஈவன் தோ நல்ல வீடியோ குவாலிட்டி 2.7K ரெசல்யூஷனில் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு கிளிச்சுமே இல்லாமல் ரொம்பவே நீட்டாக ரெக்கார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஆல்டிடியூட் ஆஃப் 15 மீட்டர் வந்துட்டு உங்களுக்கு ஹைட் ஆல்டிடியூட் கிடைக்கும். அதாவது பேஸ்ட் ஆன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதர் கண்ட்ரீஸில் நீங்கள் உங்களோட ஆல்டிடியூட் ஹைட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து செட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டான அப்ளிகேஷன் இருக்குது, அதை நீங்கள் வந்து அன்லாக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதோட ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வைடராக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 16,000 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு கிளிச் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஹாரிசாண்டலாக ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா ஆல்டிடியூடில் வந்துட்டு உங்களுக்கு 15 மீட்டர் தான். பட் வைடராக ஹாரிசாண்டலில் நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நிறையவே டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ட்ரோன் வந்துட்டு ரொம்பவே லைட் வெயிட், அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். அண்ட் விண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் மற்ற ட்ரோன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதாவது விண்ட் ஃப்ளோ வந்துட்டு எப்போவுமே செக் பண்ணிவிட்டு ட்ரோனை டேக் ஆஃப் பண்ணுங்கள். ஹையர் விண்ட் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு இந்த ட்ரோன் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்லேருந்து நீங்கி தான் போகுது. அந்த விஷயத்தில் வந்து விண்ட் கண்ட்ரோல், அதாவது விண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ட்ரோனில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி நம்ம பார்த்தோன்னா இந்த ட்ரோன் வந்துட்டு ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ரோன். நீங்கள் வந்துட்டு ட்ரோன்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மினி இந்த ட்ரோன்லேருந்து நீங்கள் வாங்கி ட்ரையல் பண்ணலாம். இந்த ட்ரோன்லேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பற்றி லேர்ன் பண்ணிக்க முடியும், டிஜேயோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தடுத்த ட்ரோன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மோரான் தமிழ் டெக் குருஜி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ஆசம் டெக் கண்டென்ட் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. Thank you.